வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஹாப்பி சண்டே. சண்டேனால எல்லோரும் ரிலாக்ஸ் தான் இல்லையா? உண்மைதான். சண்டே மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லாம் மண்டே பிடிச்சின்னு போயிருப்பாங்க. அதே மண்டே பாருங்கள், எல்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. நல்ல காலம் சண்டே ஒன்று கண்டுபிடிச்சாங்க, இல்லாட்டி அவ்வளோதான். பசங்களும் சரி பெரியவங்களும் சரி அப்படி தான். இருந்தாலும் சண்டேல ஹவுஸ் ஒய்ஃப்னாங்க, அம்மா நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக தானே இருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப் தான் கெத்து. காலைல 6 மணிக்கு இருந்தால் நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க சாமான் துவைக்கிறது, துணி துவைக்கிறது, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறது, வர்றது, மொராசல் பண்ணுறது, எல்லா வேலையும் இருக்கும். அதுவும் பொங்கல் தீபாவளி அதிக வேலை இருக்கும். அவங்களுக்கெல்லாம் எப்படா சந்தோஷம்னா, நம்ம சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் சிஸ்டர் சொல்லட்டுங்களேன், இன்னைக்கு வீட்டில் ஒன்றும் சமைக்காதீங்க, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம், அன்றைக்கி தான் அவங்க ஹாப்பி இல்லையா? ரைட். இன்னும் அதுதான் அவங்களுக்கு பொங்கல் தீபாவளி தான். ஓகே, நாட்கள் கடந்து போகுது, நம்மளுக்கும் வயசாகுது. ரைட். ஓகே, இப்போது டெலிவரி கிளம்பணும். நான் எங்கன்னா பக்கம்தான். இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க சிஸ்டர் ஃபாத்திமா பேகம். அந்த சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் பள்ளிக்கரணில் இருக்கேன்னா, இப்போ தான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நான் மதுரைக்கு நாளைக்கு போய்டுவேன். நான் ஒரு மேரேஜுக்கு வந்திருக்கேன் நினைக்கிறேன். எனக்கு 2 பிரண்டை தொக்கு, 2 தக்காளி தொக்கு, ஒரு வத்த குழம்பு, மாங்காய் ஆவக்காய் ஒருக்கா கேட்டிருக்காங்க. எனக்கு டீ பண்ணிட்டேன். எதுவுமே சிஸ்டருக்கு நான் தரணும். இருப்போம் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா நான் தாராளமாக தந்து கொடுப்பேன். நேற்று ஒரு பிரதர் கேட்டார், பிரதர் கோச்சிக்காதீங்க, ஒரு பிரதர் கேட்டார், கிட்டத்தட்ட வரம் பிரதர்ன்ட்டு நான் ஏதோ ஒரு ஊர். அப்புறம் பார்த்தா கூகுளில் போட்டு பார்த்தா 27 கிலோமீட்டர் காமிக்குது, கோவளம் தாண்டி காமிக்குது. இல்லை பிரதர், அவ்வளோ தூரம் நம்மளால் வர முடியாது, கொரியர் பண்ணிடுறேன். ஆனால் நீ நேரில் எப்போ வரீங்களோ அப்போ எடுத்துன்னு வாங்கண்ணா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். நான் இப்போ அந்த பிரதர் மைண்ட்லேயே ஓடின்னு இருக்கும், ஐயோ நம்ம ஓசர் காத்துன்னு பாரு சொல்லிட்டு. சப்போஸ் நான் இந்த பக்கம் அந்த இந்த ஓய்மார் விட்டு போகிறப்போ, திருவான்மையோட போகிறப்போ அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு கொடுத்து வர வேண்டியதான். என்ன பண்ணுறது? ஆனால் நான் ஆர்டர் பண்ணது உங்களை பார்க்குறது தானே. ஒரு பிரதர் காவேரி ஹாஸ்பிட்டலில் ஆர்டர் பண்ணார், 7 ஐட்டம் ஆர்டர் பண்ணார். 2 வத்த குழம்பு, பிரண்டை, நெல்லிக்காய் ஊறுக்காய், மாங்காய் ஊறுக்காய், இஞ்சி ஊறுக்காய், தக்காளி தொக்கு, மொத்தம் 7 ஐட்டம். அந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், 7 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கலாம். ஆனால் 7 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நான் உங்களை பார்க்கணும், அதுக்கோசம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேனாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். என் மேலேயும் என் தம்பி மேலேயும் அளவு கடந்து அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள். தேங்க்யூ. இன்றைக்கி சண்டே, சிக்கன் மட்டன் நான் டோட்டலாக சாப்பிடவே விட்டுட்டேன். அவ்வளோதான், விட்டு 6 மாதம் கிட்ட ஆகுது. ஓகே, அது விட்டதால ஒன்றும் தெரில, சாப்பிட்ணும் ஆசையும் வரல, வரப்போ சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ. காலையில் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.